சங்கீதம் 77:12. உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். உம்முடைய கிரியைகளை நான் தியானிக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டதனுடைய பின்னணியை சென்ற வாரத்திலே நாம் கேட்டோம். கிரியைகளிலே சங்கீதக்காரன் கண்டுபிடித்த ஒன்று, கர்த்தருடைய கிரியைகள் பரிசுத்தமாக இருக்கிறது, அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது, பரிசுத்த வழியாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய பரிசுத்தத்தையும் தம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதையும் சென்ற வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த பகுதியை பார்க்கலாம். 77 சங்கீதம் 77 Psalm 77 verse 14 14. அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை செய்கின்ற தேவன். சங்கீதக்காரன் தன்னுடைய தேவ கிரியைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவன் கண்ட இன்னொரு சத்தியம், நீர் அதிசயங்களை செய்கின்ற தேவன். The God who performed the miracles. அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஏராளமாக திருச்சபை கண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய ஜனங்கள் கண்ட அற்புதம் ஒருவரும் வாழ்நாளிலே கண்டதில்லை. ஏராளமான பழைய ஏற்பாடு முழுவதும் அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைந்து கிடக்கின்றன. முற்பிதாக்களின் காலத்திலிருந்தே தேவன் தம்முடைய அதிசயமான கிரியைகளை நடப்பித்து வருகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் Genesis chapter 17 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்னும் தேவன் 17:15 ஆபிரகாமை நோக்கி, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராள் என்று அழைக்காதிருப்பாயாக. சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து I'm going to bless her. ஆபிரகாம் நினைத்து கொண்டிருக்கிறான், இவளாலே இனி ஆசீர்வாதம் இல்லை, இவளாலே இனி தாய்மை அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, 90 வயதை தாண்டி விட்டது. ஆகையால் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல இடைப்படுகிறார், நான் அவளை ஆசீர்வதிப்பேன். I will bless that barren woman. மலடியான அவளை நான் ஆசீர்வதிப்பேன். சர்ப்ரைஸ். அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, நம்ப கூடாததாக இருக்கு. பட் God says I will bless her. நான் அவளை ஆசீர்வதிப்பேன். அதுவும் அதனுடைய வாக்கு தத்தங்கள் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. தந்து வாசிப்பான். நான் அவனை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளே தேசங்களுக்கு தாய். அவளிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இதுவரைக்கும் பிள்ளை இல்லாத ஒரு பாத்திரத்தை பார்த்து, இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை காணாத ஒரு பாத்திரத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் அவளை ஆசீர்வதிப்பேன். அவள்தான் தேசங்களுக்கு தாய். அவளிடத்திலிருந்து பிறக்க போகிறது தான் உடன்படிக்கையின் பிள்ளை என்று சொல்லி தேவன் ஆபிரகாம் இடத்தில் இடைபடுகிறார். சாராயினிடத்தில் அதற்கு பின்பாகத்தான் தேவன் பேசுகிறார். முதலாவது ஆபிரகாம் இடத்தில் இடைப்பட்டார். ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் உங்கள் மனைவிகளை மாற்றும்படியாக தேவன் உங்களோடு கூட இடைபடட்டும். Many problem I am facing, my husband is problem. That is a problem. Okay. இன்றைக்கும் ஆபிரகாம்கள் உருவாவர்களாக தேவன் இடைபெறுகின்ற ஆபிரகாம்கள் இன்றைக்கு திருச்சபைக்கு தேவை. நல்லா பாருங்க, நம்பிக்கை இல்லைதான் ஆனாலும் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு, நம்பிக்கை இல்லைதான் ஆனாலும் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. அதனால ஆண்டவர்கிட்ட பேசுறானே அதே பெரிய கிருபை. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறானே பேசுறானே அதே பெரிய கிருபை. 99 வயசுல ஆண்டவர் பேசுறாரு. நல்ல கவனிங்க. அப்ப என்ன நடக்குது? அவ தான் தாயிடா, நீ எத்தனை பிளான் போட்டாலும் வழி கிடையாது. அவ தான் தாய். அவ தான் ராஜாக்கள் என்ன செய்வாங்க? உருவாவார்கள். ஒரு நியாயமான ஒரு கேள்வி ஆபிரகாம் ஆண்டவர் இடத்துல வைக்கிறார். அடுத்த வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, பிள்ளை பிறக்குமோ
பிள்ளை பெறுவாளோ? That's the question. பிள்ளை பிறக்குமோ? பிள்ளை பெறுவாளோ? That's all question mark. நடக்குமோ நடக்காதோ? இன்றைக்கும் ஏராளமான வாழ்க்கையின் கேள்விக்குறிகள் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கின்றன. பிள்ளை பிறக்குமோ பெறுவாளோ? காரியங்கள் நடக்குமோ நடக்காதோ? நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். How God speaks, எப்படி தேவன் பேசினார் தெரியுமா? ஆபிரகாம் கேட்கிறான், பிறக்குமோ பெறுவாளோ? அத்தனையும் கேள்விக்குறிகள். ஆண்டவர் சொன்னார் 19வது வசனம், அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். That is God speaks. This is the way God speaks. இப்படித்தான் தேவன் பேசுகிறார். பெறுவாளோ பிறக்குமோ? ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாய் பெறுவாள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் பெறுவாள். How you meditate the word of God? Those wherever there is a question mark, there is a definite answer from God. தேவன் சொன்னார், நிச்சயமாய் பெறுவாள். அதற்காகத்தான் அவர் அற்புதத்தின் தேவன். எப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்தட்டும். இருப்போமா போவோமா? நிச்சயமாய் இருப்பாய். வான் மார்க்கம் திறக்குமோ திறக்கப்படாதோ? நிச்சயமாய் திறக்கும். நல்ல கவனிங்க, நிச்சயமாய் என்ன செய்யும்? திறக்கும். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவன். கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை, ஸ்ட்ரகிள்ஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். திருமண வாழ்க்கைக்கு பிறகு எல்லாம் நல்லா இருக்கும். எது வரைக்கும் தெரியுமா? ஒன்று கன்சீவ் ஆகிற வரைக்கும் இருக்கும், இல்லைன்னா கன்சீவ் ஆகலன்னா இருக்கும். ரெண்டு வந்தாலும் பிரச்சனை இருக்கும். கன்சீவ் ஆன பிறகு இருக்கின்ற ஃபிசிக்கல் சேஞ்சஸ், தென் த எக்ஸ்பெக்டேஷன் சேஞ்ச், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், அதுக்கு பிறகு வாழ்க்கை மாற்றங்கள், வருகிற காரியங்கள் அப்புறம் வந்துடும். ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கலையா வாழ்க்கை அப்படின்னுட்டு. இப்படி தான் இருக்கும். எல்லாம் கவனிங்க. அது இன்னொரு போராட்டம். அதன் பிறகு வருகின்ற பாடுகள், பிள்ளை பெற்றெடுக்கும் வரைக்கும் ஆண்டவர் சொன்னார், மிகுந்த வேதனையோடு பிள்ளை பெறுவாய். இந்த வசனம்லாம் தெரிஞ்சுன்னா நிறைய வேதனை. ஃபிசிக்கல் பெயின் மட்டும் இருக்காது, சைக்காலஜிக்கல் பெயினும் இருக்கும், இமோஷனல் பெயினும் இருக்கும், நிறைய பெயின் இருக்காங்க. அதை இன்னொரு நாள் பேசுவோம். இப்போ எனக்கு இன்னொரு 20 நிமிஷம் தான் இருக்குது, நான் முடிக்கணும். ஓகே, நல்லா கவனிங்க. ஆனால் ஒன் சைல்டு சால்வ் த ப்ராப்ளம். இல்லாதவர்களுக்கு ஜஸ்ட் ஒன் சைல்டு மிகப்பெரிய பிரச்சனை. ஆபிரகாமின் போராட்டத்தை அது குறைத்து விடும். சாராளின் போராட்டத்தை அது கிடைத்து விடும். ஒரு பிள்ளை இல்லாத நிலைமை இருக்குமேயானால் இந்த கம்யூனிட்டி இஸ் லுக் டவுன். நம்முடைய சமூகம் நம்மை தாழ்வாக பார்க்கிறது. நான் திருமணம் முடிந்து முதல் லீவுக்கு இங்கே வந்துட்டு போகும்போது எங்களுக்கு பிள்ளை பிறக்கலை. எவ்ரிபடி ஆஸ்க்டு, எவ்ரிபடி கம் டவுன் ஆஸ் இஃப் வி கம்ப்ளீட்டட் 10 years or 20 years. இன்னும் இல்லையா என்ன இல்லை, அடுத்த வருஷம் வரும். ஓகே, நிச்சயமாக வரும். அதுபோல் அடுத்த வருஷம் நிச்சயமாகவே வந்துட்டு, அது வேற கதை. பட் ஸ்டில் ஈவன் 1 year ஆஃப்டர் மேரேஜ் தேர் இஸ் நோ சைல்டு. திருமணத்துக்கு பிறகு 1 வருஷம் பிள்ளை இல்லைனாலும் நம்ம சமூகம் எப்படி பார்க்குது, நம்ம அப்பா அம்மா எப்படி பார்ப்பாங்க? வருகின்ற கேள்விகள் எல்லாம் வேதனை நிறைந்தவர்களாக இருக்கும். ஸோ இந்த ஈசாக்கு டிலே ஆனதுனால தெர் வாஸ் ராங் டிசிஷன் மேக்கிங். அங்கே ஒரு தவறான முடிவெடுக்கப்படுகிறது. ஆகாரோடு கொண்டு சேர்க்கிறாள். இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான். ஒரு தேவனுடைய நேரம் வரவில்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உண்டு, ஆனால் நேரம் இன்னும் வரவில்லை. அதற்கு முன்பாக எடுத்த முடிவு, கிறிஸ்துவின் முடிவு வரைக்கும் அது பிரச்சனையாகவே இருக்கும். ராங் டிசிஷன்ஸ். பல வேளைகளில் குடும்பத்தின் போராட்டங்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக தவறான தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆபிரகாம் did it. ஆபிரகாம் அதை செய்தான். ஃபினான்சியல் பேர்டன்ஸ், பொருளாதார சுமைகள் ஏராளமாய் வரும். இன்றைய மருத்துவத்தினுடைய வளர்ச்சி, பணம் இருந்தால் தான் வைத்தியம் பண்ண முடியும். யூ நீட் மணி. ஒரே ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா will solve all this problem. One child will solve all this problem. Then why I am struggling? அதான் கேள்வி. ஏன் ஆண்டவரே எதுக்கு இவ்வளோ பாடுகள்? ஒரே ஒரு ஆசீர்வாதம், இத்தனையும்
எடுத்து விடுமே, இத்தனை பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிருமே. அல்ல, கவனிங்க, உங்களுக்கு தேவை பிள்ளை, ஆண்டவருக்கு தேவை உடன்படிக்கையின் பிள்ளை. God just wait and breaks you to get the covenant child. உடன்படிக்கையின் பிள்ளை தேவை. ஆண்டவருக்கு தேவை இஸ்மவேல்கள் அல்ல, ஆண்டவருக்கு தேவை ஈசாக்குகள். That's why God is waiting. That's why God is breaking you. That's why God is molding you. We need a covenant child. தேவனோடு கூட நின்று, தேவனோடு கூட கை கோர்த்து, தேவனுக்காய் காரியங்களை நடப்பிக்கின்ற உடன்படிக்கையின் ஈசாக்குகள் தேவை. That's why God is waiting. அதனால்தான் தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கின்ற தேவன். நிச்சயமாய் பிறக்கும், நிச்சயமாய் ஈசாக்குகள் எழும்புவார்கள். யார் மறந்தாலும் நம்மை மறவாத நல்ல நேசர் நமக்கு உண்டு. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரா. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரா. மறைந்திருந்தோ உள்ளங்கையில் வல்லவாயந்த புகழிடமே. மறைந்திருந்தோ என் உள்ளங்கையில் வல்லவாயந்த புகழிடமே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாடுவோம், பயப்படாதே, விசுவாசமா பாடுங்க. பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் பாசம் என்பேன் நீர் வைக்கிறீனாது வரும் என்னை மறவா. என்னை மறவா ஏசுநாதா, என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, மறவாத நல்ல நேசர், அற்புதங்களை செய்கின்ற தேவன் நிச்சயமாய் பெற செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக எக்ஸோடஸ் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர்கள் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், மிகவும் பயந்தார்கள். எகிப்தியருக்கு பயந்தார்கள். பார்வோனின் பலத்தை கண்டு பயந்தார்கள். அடுத்த வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையோ என்ற வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அப்படிதானே, நிறைய பேர் கேள்வியே தான். எதுக்கு இந்த தேசத்துக்கு வந்தோம்? இந்த வனாந்தரத்துக்கு வந்து பாடுபடுத்துறதுக்கா? அப்படிதானே கேட்பாங்க. இந்த விசா இல்லாதவங்களுக்கு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. காத்திருந்து இன்னும் ஒன்றும் வரலையே
எப்பண்டா கொரியர் வரும், எப்போ ஸ்டாம்பிங் அடிப்பாங்கன்னு காத்திருப்பாங்க பாருங்கள். அவங்ககிட்ட கேளுங்க, தெரியும் இதனோட வேல்யூ என்னன்னு. மற்றவங்கெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லை, நீ அங்கே கொண்டு வந்த, அங்கே வழி இருந்தால் அங்கே எதுக்கு வந்தோம்? அங்கேயும் தான் ஊர் அலைஞ்சோம். வீட்டுக்கு முன்னாடி ஆஃபீஸ் இருந்தது அதுதானே. எங்கள் ஊருக்கும் சென்னைக்கும் 600 கிலோமீட்டர், ஓவர் 12 hours we need to go. எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், சென்னையில் இருக்கிறது குவைத்தில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. குவைத்திலேருந்து வேகமாக வந்துடுவேன், 4.5 மணி நேரத்தில் வந்துடுவேன். சென்னையில் இருந்தால் வாட்டு 12 மணி நேரம் ஆகும். ஓகே, இங்கேருந்து என்ன 4.5 மணி நேரத்தில் ஆல் சேம் ஸ்டோரி. ஆனாலும் உன்னதமான இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனையோ ஞானவான்களுக்கு இல்லாத கிருபை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பலவான்களுக்கு இல்லாத கிருபை உனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் இடத்துல முறுமுறுக்காத. எகிப்தை கண்டு, எகிப்தியர்களை பார்த்து, பார்வோன்களை பார்த்து பயப்பட்டு, இன்றைக்கு அப்படித்தான் சொன்னாங்க, நாங்கள் பிரேத குழிகள் அங்கே இல்லையா? கவனிங்க, சாவு பயம், மரண பயம், தப்பித்து பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா என்கிற பயம். மோசே சொன்னா 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். You never see Egyptian again. That's a God's plan. You are afraid, so much afraid. Do not be afraid. பயப்படாதிருங்கள், தேவன் நமக்காய் யுத்தம் செய்வார். It's God's battle. இது கர்த்தருடைய யுத்தம். நம்மை கொண்டு வந்தவர் கர்த்தர். எகிப்திலிருந்து வெளியே வரும்படி அழைத்தது தேவ அழைப்பு, அது தேவ சித்தம். கானானுக்கு நேராக சொல்ல வேண்டும், அது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆகையால் இடையிலே தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். பார்வோன் சேனை பின்பாக விரட்டுகிறது, முன்பாக செங்கடல் அடைத்திருக்கிறது. ரெண்டுக்கும் இடையிலே மாட்டிக்கொண்டு தப்பிப்போமா பிழைப்போமா, தப்பிக்க முடியுமா என்று சொல்லி இஸ்ரேலிய ஜனங்கள் வாஞ்சித்த ஒரு நேரம். எகிப்தியருக்கு பயம், மோசேயின் மேல் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் செங்கடல் முன்பாக இருக்கிறது. மோசேக்கே நம்பிக்கை இல்லை. ஏன்னா 77ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். 77ஆம் சங்கீதம், மோசேயினுடைய காரியங்களை வாசிக்கலாம். 77ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். உமது வழி கடலிலும் உமது பாதை திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. வழி எங்க இருந்துச்சு? திரண்ட தண்ணீர்கள்ல தான் என்ன இருந்தது? வழி இருந்தது. மோசைக்கே தெரியல. அதனாலதான் மோசை ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு, ஆண்டவர் நீ எதுக்கடா ஏன்ட்ட முறையிட்டு இருக்கா? கையில என்னது இருக்கோ கோலை என்ன செய்யி செங்கடலுக்கு நேல உயர்த்துங்கிறாரு. மோசைக்கே தெரியாது கர்த்தருடைய வழி செங்கடலின் நடுவிலே இருந்தது. திரண்ட தண்ணீர்களின் மத்தியிலே கர்த்தருடைய வழிகள் இருந்தது. மெய்ப்பனாயின ஆவிக்குரிய தலைவனான தரிசனம் பெற்றவனான மோசைக்கே தெரியல கர்த்தருடைய வழிகள் எங்கே இருந்தது என்று. we cannot identify God's way. தேவனுடைய நம்முடைய குறைஞ்ச புத்தியை வச்சுக்கிட்டு, குறுகின மூளையை வைத்துக்கொண்டு தேவனுடைய வழிகளை கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவர் செங்கலிலும் வழியை உண்டு பண்ணுகிற வல்லமையுள்ள தேவன். அவர் அற்புதங்களை செய்கின்ற தேவன். செங்கடலை சிறப்பது அவருக்கு லேசான காரியம். ஜனங்களை வறண்ட நிலத்தில் கொண்டு போவது அவருக்கு லேசான காரியம். ஏனென்றால் அவர் அற்புதங்களின் தேவன். அவர் அற்புதங்களின் தேவன். காரியம் எப்படி முடிந்தது தெரியுமா? வாசிக்கலாம். 14 யாத்ராகமம் 14:31. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து. இப்ப யாருக்கு பயம்? ஆரம்பிக்கும் போது யாருக்கு பயம்? எகிப்தியனுக்கு பயம். இப்ப யாருக்கு பயம்? இவ்வளவு அற்புதம் செஞ்சோம், கர்த்தருக்கு பயப்பட மாட்டேங்கிறிய. அன்னைக்காட்டு ஜனம் கொஞ்சம் உடனே பயந்துது. அது வரைக்கும் எகிப்தியனுக்கு பயம், இப்பொழுது கர்த்தர் மேல் பயம். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படணும். பேசும் முன்பு, செயல்படும் முன்பு, காரியங்களை நடப்பிக்கும் முன்பு we have fear God.
கர்த்தருக்கு பயந்தார்கள். அடுத்தது, கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைத்தார்கள். அதுக்கு முன்னாடி மோசேன் மேல டவுட்டு, அப்படிதானே? கல்லறையிலேனியா கூட்டு வந்தீர்வே, செங்கடல்ல நம்மளை எல்லாரையும் கல்லறை ஆக்கிடுவான் போல இருக்க. ஆனால் இப்போ யார் மேலே விசுவாசம்? மோசேன் மேலே விசுவாசம். உனக்கு எதிராக ஜனங்கள் எழும்பி உன்னை குற்றஞ்சாட்டும் பொழுது நீ தேவ பிள்ளைன்னா அசராத. எந்த வாய் உன்னை குற்றம் சாட்டினதோ அந்த வாய் உயர்த்தி மகிழும். உன்னை யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் உண்மையில் விசுவாசம் வைப்பார்கள். தட் இஸ் அ பிக்சர். பிகாஸ் நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். செங்கடல் பிளந்தது பெரிதானதல்ல, மோசையின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். மோசையின் மேல் விசுவாசம் வைத்தார்கள், கர்த்தருக்கு பயந்தார்கள். அவைகள் தான் ஞானப்பால்கள், அவள் தான் ஞான அர்த்தங்கள். அதை தான் படிச்சுக்கிடணும். எல்லாம் செங்கடல் பிறந்தா செங்கடல் பிறந்தது எதுக்கு? இப்போ மாட்டு கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துச்சா? இப்போ மாது கர்த்தர் மேலே விசுவாசம் வந்துச்சா? இப்போ மாது தேவதாசர்கள் மேலே விசுவாசம் வந்துச்சா? உண்மையை தான்ப்பா சொல்கிறாங்க, சத்தியத்தை தான் சொல்கிறாங்க, உட்காந்து கதையடிக்கலை அப்படின்னுட்டு. நல்ல கவனிங்க. இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பது இல்லை. உன் பெருமூச்சு, நீ விட்ட பெருமூச்சு, அந்த பெருமூச்சின் எகிப்து இனி இல்லை. உன் விடுதலையின் பயணத்தை தடை செய்யும் எகிப்தியன் இனி இல்லை. ஏனென்றால் பஸ்கா அடிக்கப்பட்டாயிற்று. பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டாரே. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். John chapter 8 verse 36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பஸ்கா உங்களை விடுதலையாக்கி விட்டது. ஆகையால் இந்த செங்கடலை நீங்கள் அழிந்து போவது இல்லை. குமாரன் நம்மை கல்வாரி சிலுவையிலே விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நம்முடைய பசவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டாரே, நமக்காக ரத்தம் சிந்தினாரே, நம்மை விடுவிக்கும்படியாக குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள். தப்பித்து பிழைப்போமா? நிச்சயமாய். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை. அடிமைத்தனம் இனி இல்லை. நீ ஆண்டவருடைய நித்திய ஜீவனுக்கு நேராக பிரயாணிக்கின்றவன், பரம கானானுக்கு நேராக பிரயாணிக்கின்றவன். ஏனென்றால் கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். கவனிங்க, உபாகமத்தில் எழுதும்போது அழகா எழுதுறாங்க. உபாகமம் 26, Deuteronomy 26 chapter 26 verse 8. எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. what things have happened. உம்முடைய பலத்த கையை பார்த்தோம், உம்முடைய உயர்ந்த கரத்தை பார்த்தோம், மகா பயங்கரங்களினால் அடையாளங்களையும் பார்த்தோம், அற்புதங்களையும் பார்த்தோம். இத்தனைக்கு பிறகுதான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினே. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம், தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஏதுவாவும் தேவனானார் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலை வழி திறந்த
மீட்டாரே. இஸ்ரவேலின் ஜனமே, இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே, இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஓங்கும் புயமும் பலத்த கரமும், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம், தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே, இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலே, என் ஜனமே, இடறிட வேண்டாம். யெகோவா உன் தேவன், அவர் அற்புதங்களை செய்கின்ற தேவனாகையால் பயம் வேண்டாம். அவருடைய அற்புதங்களை தியானித்து பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் செலவழிந்து போவதும் இல்லை, பானையில் மா செலவழிந்து போனதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அடுத்த பயம் சாரிபாத்தின் விதவைக்கு. எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய பஞ்சம். தேவன் எழுப்பின மிகப்பெரிய தாசன் எலியா தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவனை போஷிக்கும்படியாக, அங்கே ஆகாப் ராஜா உண்டு, இஸ்ரவேலின் மேல் பெரிய ராஜா உண்டு, யூதாவிலே பெரிய ராஜா உண்டு. ஆனால் தீர்க்கதரிசியை சாரிபாத்தின் விதவையின் இடத்திலே போக சொல்லுகிறார். தட்ஸ் காட்ஸ் வே. ஒன்றும் இல்லாத விதவையின் இடத்திலே போக சொல்கிறார். இன்றைக்கு யாரும் அப்படி போவதில்லை. இன்றைய தீர்க்கதரிசிகள் வேறு. அழைக்கும் போதே சொல்கிறாங்க, எங்கிட்ட நிறைய ஃபண்ட் இருக்குது, நீங்கள் என்ன எங்கிட்ட வராமல் வேற எங்கேயோ போகிறீங்கம்பாங்க. ஆனால் அன்றைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள். விதவையின் வீட்டுக்கு போ, அங்கே தான் போசிப்பேன்னா அங்கே தான் போசிப்பேன், அங்கே தான் என்ன செய்வேன், போசிப்பேன். அப்படியே எழுந்து சாரிபாத்தின் விதவையின் வீட்டிற்கு போனான். அங்கே போய் எலியா அவளை பார்த்து 13ஆவது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, கொண்டு வா, செலவழிந்து போவதில்லை, குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். குறைந்து போவதில்லை. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கும் உண்மையாக இருக்கிறது. பானையிலே மா குறைந்து போவதே இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய அற்புதங்களின் தேவன் சொல்லுகிறார். அல்ல கவனிங்க, சொல்ற எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா என்று சொன்ன பொழுது 12ஆவது வசனம், அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். ஒரு பிடிதான் இருக்குது, கொஞ்சம் என்னதான் இருக்குது.
அதே நானும் என் பிள்ளையும் பஞ்சத்துல தேசம் செத்து கொண்டு இருக்கிறது, அந்த கூட்டத்தோடு கூட இது முடிந்த பிறகு எங்களுக்கு மரணமே, பஞ்சம். ஆனால் இந்த பஞ்ச காலத்திலே ஒரு விதவையின் மேல் அன்பு வைத்த தேவன் எலியாவை அனுப்புகிறார். அவன் போய் இருக்கிறதே எனக்குத்தான் என்று கேட்கிறான். இல்ல கவனிங்க, இருக்கிறதே எனக்குத்தான். Want to see how the faith works, எப்படி விசுவாசம் செயல்படுகிறது. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உன் பானையிலே மா குறைந்து போவதில்லை. இவளுக்கோ பயம், இன்றைக்கு மாத்திரம்தான் நமக்கு உணவு, அதற்கு பிறகு குறைவு, நாம் மரிக்கும் தருவாய் வரைக்கும் இந்த குறைவு நம்மளை வேதனைப்படுத்த போகிறது. இன்றைக்கும் ஏராளமான தெய்வ பிள்ளைகளுக்கு பயம் உண்டு. குறைவுபட்டு விடுவோமோ, எங்கு குறைந்து விடுவோமோ. எல்லாம் நிறைவாயிருக்கின்ற காலத்திலும் நமக்கு ஒரு பயம் உண்டு, குறைந்து போவோமோ. அன்றைக்கு ஒன்றுமில்லாத காலத்திலே அவள் குறைவுபட்டு விடுவோமோ என்று சந்தேகப்பட்டால் அதிலே சில சத்தியங்கள் உண்மைகள் இருக்கிறது. எல்லாம் இருக்கிற நேரத்திலும் டபுள் ட்ரிபிள் டிஜிட்ல வரும்போது கூட இப்பவும் பயம் இருக்கு, குறைவுபட்டு விடுவோமோ. அழகாக நீங்க எலியா சொல்லுகிறான், என்னிடத்தில் கொண்டு வா, தேவன் தேசத்தில் மழையை கட்டளை இடும் அளவும் உன் பானையில் மா குறைவுபடுவதும் இல்லை, உன் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. பஞ்ச காலத்தில் 16வது வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன செலவழிந்து போகவும் இல்லை, குறைந்து போகுமோ. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ குறைந்து போவது இல்லை, அவர் சொன்னபடியே குறைந்து போகவும் இல்லை, குறைந்து போகவே இல்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனது இல்லை. கிறிஸ்துவிற்குள் இழந்தவர் யாவரும் தரித்திரர் ஆனது இல்லை. தேவனுடைய தாசர்களை போஷித்தவர்கள், அவருடைய சரீரமாகிய திருச்சபையை அதன் தேவையின் காலத்தில் போஷித்தவர்கள் குறைவுபட்டதாய் சரித்திரம் இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமான்களின் பிள்ளைகள் அப்பத்திற்கு வாஞ்சித்ததை என் வாழ்நாளிலே நான் கண்டதில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. மத்தேயுவில் ஆண்டவர் சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew chapter 10. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியலில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனோ தன் பலனை அடையாமற் போகான் என்று. A cup of water, give it for God's kingdom. That's a God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தம். You give cup of water for the God's kingdom, for the body of Christ. You never lack anything in your life. ஒரு நாள் குறைவுபட்டு போவதில்லை. அதைத்தான் எலியா அங்கே சொல்லுகிறான், நீ குறைந்து போவதில்லை. தேவன் மறுபடியும் தேசத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணும் அளவும் நீயும் உன் பிள்ளைகளுக்கும் ஒரு குறைவும் உண்டாவதில்லை. குறைவுபட்டு விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கிறாயோ, நீ குறைவுபடுவது இல்லை. பானையிலே மா குறைந்து போவது இல்லை, குப்பையிலே எண்ணெய் குறைந்து போவது இல்லை. தேவன் சொன்னபடியே ஒன்றும் குறைந்து போகவும் இல்லை. It's God's promise. பஞ்ச காலத்திலே தேவன் அரண்மனைகளிலே அசைவாடவில்லை, பெரிய மாட மாளிகைகளிலே அசைவாடவில்லை, விதவையின் வீட்டில் அசைவாடினார். விதவையின் வீட்டில் ஆற்று நீர் இல்லை, மிருகங்கள் மாண்டு கொண்டிருக்கின்றன, ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கோ ஒரு குறைவும் இல்லை. ஏனென்றால் அவர் அற்புதங்களின் தேவன். கேரித்தாற்று நீர் வற்றினாலோ, தேசம் பஞ்சத்தில் வாடினாலோ, கேரித்தாற்று நீர் வற்றினாலோ, தேசம் பஞ்சத்தில் வாடினாலோ,
நடத்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தருண்டு கர்த்தருண்டு வாழையுண்டு தூதருண்டு அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு எல்லாம் உற்சாகமா வாழையுண்டு தூதருண்டு அற்புதம் உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்குமாவினார் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்குமாவினார் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தருண்டு வாழையுண்டு தூதருண்டு அவர் அற்புதமுண்டு. கர்த்தருண்டு வாழையுண்டு தூதருண்டு அவர் அற்புதமுண்டு. முடியாதென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் ஒன்றில் தோன்றிடுமே. முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் ஒன்றில் தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நடத்தி எல்லாம் கர்த்தரை உயர்த்தி கரங்களை கட்டி கர்த்தருண்டு உண்டு. அவர் வார்த்தையுண்டு தூதனுண்டு அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு வார்த்தையுண்டு தூதனுண்டு அற்புதம் உண்டு. கேரிதாற்று நீர் வாற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா எண்ணெய் குறைந்தாலும் உன்னையும் என்னையும் காக்கிற அற்புதங்களை தேவன் நமக்கு செய்வார். தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா எண்ணெய் குறைந்தாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்தாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தருண்டு வாழையுண்டு தூதருண்டு அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு வாழையுண்டு தூதருண்டு அவர் அற்புதம் உண்டு. குறைவில்லாமல் நடத்துகின்ற அற்புதங்களின் தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. Is the God you shall not see. ஏன் இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கின்ற அற்புதங்களின் தேவன் அவர். அவருடைய அற்புதங்களை நான் தியானித்து பார்க்கிறேன். இன்னொரு காரியம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். Exodus chapter 15 verse 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 நாள் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 23. மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. மாராவில் இருந்த தண்ணீர் கசப்பா இருந்தது. கசப்புகள் மாறுமோ? எத்தனை நாள் இந்த கசப்புகள்? தண்ணீர் இருக்கின்றது, இல்லை இல்லை என்று சொல்லவில்லை. தண்ணீர் இருக்கின்றது. Yes, that's life, but the life is full of bitterness. ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முழுவதும் கசப்புகள் நிறைந்ததாகவே இருக்கிறது. இந்த கசப்பு மாறுமோ?
when there's bitterness, then there's a murmuring. அது வந்துடும், பின்னாடியே முறுமுறுப்பு வந்துடும். 24வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசே What a life. This is the repeated history of Israelic people. தொடர்ந்து வாசித்து பாருங்க. செங்கடல் முன்னாடி நிற்கும் போது கல்லறைகள் இல்லையா? செங்கடல் பிறந்தவர் கர்த்தர் நல்லவர், மோசே நல்லவர். இப்ப தண்ணி இல்ல, மோசேக்கு விரோதமா தண்ணி தருவீரா மாட்டீரா? பிகாஸ் திஸ் பீப்புள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அதுக்கு எத்தனை தான் அற்புதம் செஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டப்படும் போது ஆண்டவரை பின்னாடி தள்ளிடும். நல்ல கவனிங்க, என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவரை மட்டும் பின்னாடி தள்ளாத. We called to be carry the cross. சிலுவையை சுமந்து செல்லும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் நாம். கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு ஒன்றை குறித்தும் வாழ்க்கையில் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எனிதிங் இன் யுவர் லைஃப் above Christ, அப்போ தான் முறுமுறுப்போம். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காக கிறிஸ்து இருந்தார்னா என்ன குறை வந்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. முறுமுறுத்தார்கள். So when there's a bitterness, this murmuring, grumbling against Moses. ஆண்டவர் மோசே கூப்பிடுறாரு. 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. மதுரமான தண்ணீராயிற்று. ஒரு மரத்தை காண்பித்தார். சிலுவை மரத்தில் சிலுவை நாதர் உனக்காகவும் எனக்காகவும் கசப்பு நிறைந்த காடியை வாங்கினார். He take the bitter wine to take away your bitterness. வாழ்க்கையில் காணப்பட்ட கசப்புகளை மாற்றும்படியாக அருமை இரட்சகர் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். We already see that word. யோவான் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, வாசித்துக் கொள்ளுங்கள். I am running out of the time. அதனால தான் வேத பாடத்துக்கு நான் டைம் கொடுக்கல. because we have to finish. கல்வாரி சிலுவையிலே உன் கசப்புகளை மாற்றும்படியாக அருமை இரட்சகர் தொங்கினார். அதனால் மீட்பு உண்டாயிருக்கிறது. கத்தர் இருக்கிற வீட்டில் கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு இருந்துன்னா கத்தர் இல்லைன்னு அர்த்தம். You may have the name of Jesus, but there is no Jesus inside your home. There is no real Jesus. உண்மையான இயேசு இல்லை. கானா ஒரு கல்யாண வீட்டில் குறைவுபட்டாங்க. பட் ஜீசஸ் வாஸ் தேர். இயேசு இருந்தார். குறைவு வந்துச்சு. ரசம் இல்லையே ரசம் இல்லையே நாங்கள் ஆர்ப்பரிப்பு நடந்துச்சு. தாயாரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். பட் ஜீசஸ் வாஸ் சோ சைலண்ட். கசப்புகள் முறுமுறுப்புகள் நிறைய வரும் பொழுது பி சைலண்ட். கொஞ்சம் மௌனமாக இருங்க. மோசே சொன்னால நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. நீ எப்போ சும்மா இருக்கியோ அப்போ ஆண்டவர் சண்டை போடுவார். நீ சண்டை போட்டால் போடுன்றவர். நீ ஜெயிக்க முடியாது. ஏன்னா கசப்பு ஒன்றை விட பெரியது. கசப்பு ஒன்றை விட பெரியது. முறுமுறுப்பு ஒன்றை விட பெரியது. Sometime we have to be in silent mode. Many time. என்னிடத்துல கேட்பது உண்டு, எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கிறிய அப்படின்னுட்டு. நல்ல கவனிங்க. அதனால் நம்மளை எரும மாடுன்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை பெய்யட்டு எவ்வளோ தான் பெய்யுமோ பெய்யட்டு. எவ்வளோ மழை பெஞ்சாலும் எருமை மாடுகள் அசருவது இல்லை. அப்படிப்பட்ட பெயர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு என்ன கசப்பு வந்தாலும் அதை பற்றி பயமே கிடையாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலை வரப்பட்டவர்கள். நமக்காக கல்வாரி சிலுவையிலே கசப்புகளை சுமந்த அவருடைய இரட்சிப்பில் மூழ்கினவண்ணா. எந்த கசப்பும் என்னை அசைப்பது இல்லை. கசப்புகளை மதுரமாக மாற்றுகின்ற கல்வாரி சிலுவை எனக்கு உண்டு. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவே. சிலுவை நிழலில்
அனுதினமடியா சாய்ந்திரை பாடிடுவே. சிலுவையின் அன்பில் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் சிலுவையின் அன்பில் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனே கனிமருள் ஆத்துமனே கனிமருள் அடைக்கலாம். எல்லா நாளும் அந்த சிலுவையின் அடியில் வந்து நமக்காக பிக்கப்பட்ட சிலுவை நாதரை தியானித்து அவருக்குள்ளாக நம்மை பிரதிஷ்டை செய்து கொள்ளும் பொழுது எல்லா கசப்புகளும் மதுரமாக மாறும். கல்யாண வீட்டில் ஒரு கூட்டம் முன்னாடி பந்தி இருந்து ரசத்தை குடிச்சிட்டு போயிட்டு ஒரு கூட்டத்துக்கு ஒன்றும் இல்லை, குறைவுபட்ட கூட்டம் இப்பொழுது இயேசுவிற்கு முன்பாக நிறுத்தப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது ஜாடியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஜாடியை நிரப்பினார்கள். அதற்கு பிறகு அதை எடுத்து ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்ற காரியங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் நான் 10ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராசு ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரோ என்றான். Last person who is standing, he has the good wine. அடிச்சு பிடிச்சு முன்னேறி போனவன் எல்லாம் அவனுக்கு குறைவுபட்டதுதான். ஆனால் நல்ல ரசமோ கடைசி வரைக்கு நின்றவர்களுக்கு, முற்று முடிய நிற்கிறவன்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். The good wine is waiting for you. நல்ல ரசம் உனக்காக தேவன் வைத்திருக்கிறார். முந்தினவர்கள் எல்லாம் திருப்தி அடைந்து விட்டார்கள். நான் இன்னும் குறைவுபட்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறாயோ? இனிமேல் தான் நல்ல ரசம் இருக்கிறது, இனிமேல் தான் நல்ல பங்கு இருக்கிறது. ஏனென்றால் இதுதான் இயேசு ஆசீர்வதித்த ரசம். இயேசுவின் ஆசீர்வாதம் கடந்து வரும் பொழுது முன்பாக எத்தனை பேர் நிறைந்திருந்தாலும் அதை காட்டிலும் நல்ல ரசத்தை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே. Because my people, those who are waiting eagerly, patiently for me, பொறுமையாய் ஆர்வத்தோடு கூட கடைசி வரைக்கும் காத்திருந்த my people, என் ஜனங்கள், இயேசுவோடு இருந்தவர்கள், நல்ல ரசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் நல்ல நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். குறைவுகளை எண்ணி கவலைப்படாதே. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். தண்ணீரையும் திராட்சரசமாய் மாற்றுகின்ற வல்லமை அவருக்கு உண்டு. உன் குறைவுகளை சொல்லி 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 தேவனை துக்கப்படுத்தாதே. தேவனுக்காய் காத்திரு, கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல பொறுமையாய் காத்திரு. தேவன் உனக்கு நல்ல ரசத்தை வைத்திருக்கிறார். காத்திருந்த காலங்கள் அவ்வளவாக மதுரமான ரசத்தை தேவன் வைத்திருக்கிறார். 11வது வசனம். இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானான் ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். The Lord's glory will be revealed in your life. அதற்குத்தான் தேவன் காத்திருக்கிறார். உன் குறைவுகளிலே, உன் கசப்புகளிலே தேவ மகிமை வெளிப்படும்படியாக தேவன் காத்திருக்கிறார். தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக தேவ ஆசீர்வாதம் வரும் பொழுது அது நல்ல ரசமாக இருக்கும், அது மதுரமாக இருக்கும், அது ஐஸ்வர்யமாக இருக்கும். அதனோடு கூட வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். வேதனையை கூட்டாத மதுரமான நல்ல ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு வைத்திருக்கிறார்.
குறைவுகளை கொண்டு துவண்டு விடாதே, விசுவாசத்தை விட்டு விடாதே. தேவன் உனக்கு நல்ல ரசத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் கற்பாறையில் இருந்த தண்ணீரையும் மதுரமான ரசமாக மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். ஏனென்றால் அவர் அற்புதங்களின் தேவன். அற்புதர் 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 இயேசு. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. எல்லாரும் பாடுங்கள், பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லா விசுவாசத்தோடு அற்புத தேவனை கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சொல்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் உலகத்தில் இருப்போனிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்போனிலும் எங்களை பெரியவர் பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்களை பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும், உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையா அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. அலைகடல் மேலே நடந்த எங்கள் இயேசு அற்புதர். கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு. அரைத்தனர் சிலுவையிலே, ஆனாலும் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்த இயேசு அற்புதர். ஆண்டவர் மரித்தார நாளினிலே, அரைத்தனர் சிலுவையிலே, ஆண்டவர் மரித்தார. எங்களிலே உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவர் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மூன்றாம் நாள் உயிரோடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயிரம் ஒன்றால் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை
இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு பிறக்குமோ? நிச்சயமாய் பிறக்கும். ஏனென்றால் இயேசு அற்புதர். பிழைப்பேனோ? நிச்சயமாய் பிழைப்பாய். ஏனென்றால் இயேசு அற்புதர். குறைவுபட்டு போவோமோ? ஒன்றும் குறைவுபடுவதில்லை. மீதம் எடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இயேசு அற்புதர். கசப்புகள் மாறுமோ? மாறாவின் நீரை மதுரமாக மாற்றி நல்ல ரசத்தை உனக்காக வைத்திருக்கின்றவர். ஏனென்றால் அவர் அற்புதர். நல்ல தகப்பனை, காலை வேளையில் நம்முடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றிருக்கிறேன். வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களாக மாற்றும், ஆசீர்வாதங்களாக மாற்றும், ஸ்தோத்திரங்களாக மாற்றும், சாட்சிகளாக மாற்றும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.